அனைவருக்கும் வணக்கம். போன எபிசோட்ல பார்த்துருப்பீங்க நம்மளோட சூலுவும் குரானும் வந்துட்டு ஆக்சுவலி மியூசிக் வந்து வாசிச்சிருப்பாங்க எங்க தெருவில் நின்று. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது இன்னைக்கு பார்க்கலாம். குரானும் சூலுவும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய சியா வீட்டு வாசல்ல உட்காந்துருக்காங்க. என்ன மேட்டருங்கிறது தெரியல. ஸோ அதே நேரத்தில் இங்கே சியா எங்கடான்னு பார்த்தா அந்த பாப் சிங்கர் இருக்காருல அவர் கூட உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ கூட பாருங்க அவர் என்ன உனக்கு சரக்கு பத்தலையா இந்தா அப்படின்னு சொல்லி சரக்கெல்லாம் கொடுக்குறாரு. ஸோ நல்ல மனுஷங்க. அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு இந்த வெப் சீரிஸ் வந்துட்டு வேமா முடிய போகுது. என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பலாம் இல்லை, இது கிட்டத்தட்ட ஒரு 20 எபிசோட் இருக்கு. எல்லாமே அரை மணி நேரம் தான். பட் இதுல ரொம்ப நேரம் ஒரே பேசின விஷயத்தை பேசின மாதிரி நிறைய இது இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக வந்து ஃபில்டர் பண்ணி தான் கொடுத்தேன். ஓகேங்களா? அதனால வேகமாவே முடிய போகுது. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2-3 எபிசோட்ஸ் எல்லாம் போகும். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் சூப்பரான ஒரு ஃபேமிலி டிராமா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கும் பேர் வைக்க போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வியூவர்ஸான நீங்க தான். இனிமேல் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா நாடகத்துடைய ஹீரோ ஹீரோயினி நமக்கு முக்கியமான அந்த மெயின் கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பெயர் செலக்ட் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வியூவர்ஸான நீங்க மட்டும்தான், வேற யாரும் செலக்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்க பாக்குறீங்க நாடகம், சோ நீங்க தான் அதுக்கு பேர் வைக்கணும். அப்பனா தான் உங்களுக்கும் பிடிக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சியா அழகா சரக்கு அடிச்சுட்டு அப்படியே அங்க இருந்து வர்றாங்க. அதே நேரத்துல இங்க சூலுவும் குரானும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கரெக்டா சியா வரவுமே குரான் வந்துட்டு இந்த அவங்க அம்மா வந்துட்டு பார்சல் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு கொடுக்கறப்ப அவ கேட்கிறா, எதுக்காக என்னை பார்க்க வந்த, என்னை தயவு செய்து பார்க்க வராது. உன்னை மாதிரி ஒரு வாழ்க்கையில அதுவும் என்ன நான் நம்பி இருந்த ஒருத்தர் என்னை ஏமாத்தினது நீ மட்டும்தான். இந்த உலகத்துல எல்லாரும் எப்படியோ வேணா இருந்துட்டு போட்டோம், ஆனா நான் உன்னை ரொம்ப நம்பினேன், நீ என்கிட்ட இவ்வளவு பெரிய பொய் சொல்லியிருக்க அப்படின்னு. என்னடா இவ இப்படி பேசுறான்னு பார்த்தா அப்பதான் விஷயம் தெரியுது. பயம் இல்ல, சூலு வந்துட்டு ஊரை விட்டு போயிருக்கான்னு சொல்லல, நம்ம சியாட்ட வந்துட்டு சூலு போயிட்டா, அதாவது செத்து போயிட்டா அப்படின்னு தான் இவன் சொல்லி இருந்திருக்கான். சோ அந்த உண்மை வந்து இப்ப தெரிய வரவும் தான் இவ வந்துட்டு ஒரு மாதிரியா கத்தி சண்டை போட்டுட்டு இருக்கா. ஏன்டா இப்படி போய் சொன்ன, ஏன்டா இப்படி போய் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்கறப்ப கூட மன்னிக்கிற மாதிரி இல்ல. அதே நேரத்தில் சூலு பார்த்துக்கிட்டு இருந்தவ டக்குன்னு எந்திரிச்சு வந்து, இங்க பாரு சியா, என் மேலதான் தப்பு, என்னை மன்னிச்சிருமா அப்படின்றப்ப அவ பார்த்துக்கிட்டே இருந்தவ டக்குன்னு ஓட ஆரம்பிச்சிட்டா. ஏய் சியா சியா இரு அப்படின்னு சொல்லிட்டு சூலுவும் பின்னாடியே ஓடுறா. கரெக்டா ஒரு இடத்துல நிப்பாட்டவும் செஞ்சிடறா. அதே நேரத்துல சூலு வந்துட்டு இதுல என்ன மன்னிச்சிரு, என் மேலதான் தப்பு அப்படின்னோடனே, நீ தான் செத்துட்டியா அப்புறம் எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற அப்படின்னு கேட்டோன்னே, இல்ல என்னோட தப்பு தான், நான் தான் வந்து பிரிஞ்சு போனா நீ தாங்க மாட்டே அப்படின்னு தெரியும், அதனாலதான் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, ஏன்ட்ட இதுக்காக மன்னிப்பு கேட்கிறேன், நான் வந்து சும்மா எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி தானே உனக்கு, ஏன்னா என்னை தான் ஈஸியா மறந்துடுவியே, உனக்கு வந்து குரான் இருக்கான்ல, சோ நீங்க 2 பேரும் எப்பயும் ஒன்னா தானே இருக்கீங்க, சோ நீங்க எப்பயும் அது போல இருங்க, தயவு செய்து இனிமே என் கண்ணு முன்னாடி வந்துடாத, ஏன் அப்படின்னா என்னைய பொறுத்த வரைக்கும் என்னோட சூலு எப்போ இறந்துட்டா, என்னை மன்னிச்சிரு, இனிமே வந்துட்டு நீ என் கண்ணு முன்னாடி வராத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா பேசிட்டு போறா. இதை கேட்டோன்னே சூலும் ஒரு மாதிரி அழுகாத குறையா வந்து நிக்கிறா. ஆமாங்க, ஆக்சுவலி வந்துட்டு போன எபிசோட்ல பாத்தீங்கன்னா இவ இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கே வந்து காட்டலாம், அந்த மாதிரி சொன்ன மாதிரியே இவங்க காட்டவே இல்லை. பார்த்தா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிற மாதிரி காட்டுறானுங்க. இங்க சொல்லிட்டு நேரா நம்ம ஹீரோ குரான்ட்ட தான் வர்றா, அதாவது அவங்க வீட்டுக்கு வர்றா. குரான் அங்க நின்றுட்டு இருக்கான். கரெக்டா அவன் வந்துட்டு இல்ல சியா என்னை மன்னிச்சிரு அப்படின்றப்ப, நீ எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற, தயவு செய்து என் கண்ணு முன்னாடி நிற்காத, உன்னை வந்து நான் ரொம்ப நம்பினேன், ஆனா நீயும் வந்து இவ்வளவு தூரம் என்கிட்ட போய் சொல்லுவேன்னு தெரியாது, உனக்கே தெரியும் நான் சூலு மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தேன் அப்படின்ட்டு. சோ நீ அதையும் மீறி வந்து என்கிட்ட போய் சொல்லியிருக்க அப்படின்னா, சோ நீயும் சூலும் வந்து ரகசியமா எப்பயும் போல பேசிட்டு சந்தோஷமா தானே இருக்கீங்க, அந்த சந்தோஷத்தை கன்டினியூ பண்ணுங்க. நான் யாராவது தானே, உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தேர்ட் பர்சன், யாரோ தானே, தயவு செய்து அதை அப்படியே கன்டினியூ பண்ணுங்க. இனிமே தயவு செய்து என் லைஃப்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வேண்டாம், என் லைஃபை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கொடுத்த கிஃப்ட்னு சொல்லிட்டு பாக்ஸ் வச்சிருப்பாருல, அதை பிடிங்கிட்டு ஓடிடுறா. சரி அந்த பாக்ஸ்ல என்னதான் இருக்குன்னு பார்த்தா ஒன்னும் இல்லைங்க, அவளுக்கு தேவையான ஸ்நாக்ஸ், அது போக அடுத்த மாசத்துக்கு செலவுக்கான பணம், அது போக வந்துட்டு சூலுவும் இவ்வளவு அந்த ஸ்கூல் மெமரிஸ் புக் இருக்கும்ல ஆல்பம், அது வந்து வச்சிருப்பாங்க. அதை எடுத்து பார்த்துட்டு எல்லாருமே என்கிட்ட போய் சொல்லிட்டாங்க, நான் நம்பிக்கிட்டு இருந்தேன், என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு நினைச்சிட்டு இருந்தேன், எல்லாருமே என்கிட்ட போய் சொல்லிட்டாங்க போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறுப்பா பேசுறா. அதே நேரத்தில் இங்க நம்மளுடைய இவர் இருந்தார்ல பாப் சிங்கர், அவர்கிட்ட அவருடைய ஃப்ரெண்டு வந்து, மேட்சா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்ன அப்படின்னா சூலு வந்துட்டு நாளைக்கு வெளியேற்ற போறாங்கடா அவ வீட்டுல இருந்து, டே அவ அவங்க அம்மா கூட தான், இல்லடா அவ வெளியே இருக்கடா இப்ப தனியா, அதுவும் கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு, கோர்ட்ல இருந்து ஜட்மெண்ட் வந்திருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாப்ல. பட் இது என்ன மேட்டர்னு முழுசா சொல்லல அவங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா போலீஸோட ஒரு ஆபீசர் வந்து, இங்க பாருங்கம்மா ஜட்மெண்ட் வந்துருச்சு, நீங்க வந்து இந்த வீடியோ 24 ஹவர்ஸ்ல காலி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் காலி பண்றா. இவ காலி பண்ணி போகும்போது கூட பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற குழந்தை கேட்கும், ஆன்ட்டி எங்க போறீங்க அப்படின்னு. ஆன்ட்டி வந்து வீட காலி பண்ணிட்டு போறமா, இனிமே இங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. வரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கேட்கும். சரிமா நீ நல்லா படிமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க தெருல நின்று இருக்கும்போது அந்த ஹவுஸ் ஓனர் மாறி மாறி போன் அடிச்சு, என்ன கரண்ட் பில் கட்டிட்டியா, அந்த பர்னிச்சர்லாம் எப்படி மூவ் பண்ணிடுறியா, அதை வச்சுட்டு போய் இதை வச்சுட்டு போன இந்த கொரோனாடி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த நேரம் பார்த்து நம்ம சியா கால் பண்ண, ஏமா உங்களுக்கு வேலையே இல்லையா, எப்ப பார்த்தாலும் இப்படி மாறி மாறி கால் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு ரோமிங் போகும்ல அப்படின்னு. சூலு என்னாச்சு உனக்கு, ஆக்சுவலி நான் தான் கால் பண்ணிருக்கேன் அப்படின்னு. இவ அப்படியே பாக்குற பார்த்துட்டு, சியா நீயா அப்படின்னு. ஆமா எங்க இருக்க நீ, சரி நீ வந்து என் வீட்லயே தங்கிக்கோ, என்ன எங்கேயும் போயிடாத, அங்கேயே நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்றா. சோ பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் எப்பயுமே. சியாவா அதுக்கேற்ற மாதிரி போய் நம்மளுடைய சூலுவை கூட்டு வர்றா. எங்க சியாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு வீட்டை காட்டினோடனே சூலு வந்துட்டு வீடு சூப்பரா பெருசா இருக்குப்பா அப்படின்னு. அதுவா, அது வேற ஒன்றும் இல்லை, இது எங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட வீடு, அதனால நான் இங்கே தான் தங்கியிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை
பிரச்சனை இல்லை, வாடகைலாம் நான் யாரும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் வந்து ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டாரு, அதனால இந்த வீடு சும்மா தான் இருந்துச்சு, நான் வந்து இங்க இருக்கேன் அப்படின்னோடனே அப்படியா அப்படின்னு சரி நான் மாஸ்டர் பெட்ரூம்ல நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன், இன்னொரு கெஸ்ட் பெட்ரூம் இருக்கு, ஸோ நீ அங்கே தூங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு அந்த டேபிள் உட்காந்து பேசும்போது கேட்குறா, நம்ம சியா கேட்குறா ஆக்சுவலி சுலுட்ட, சுலு நான் இப்பயும் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தானே அப்படின்னோடனே டக்குன்னு திரும்பி பார்த்து இங்கே பாரு என்னோட பெஸ்ட் 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 ஃப்ரெண்டு நீ மட்டும் தான் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அப்புறம் ஏன் என்கிட்ட நீ பொய் சொன்ன அன்னைக்கு, ஏன் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் அப்படின்னு, இல்ல அன்னைக்கு நான் பொய் சொல்லிட்டு போகல அப்படின்னா நீ கண்டிப்பா வந்து என்னை தேடி தேடி வந்துகிட்டே இருப்ப, அதனால தான் நான் அப்படி ஒரு விஷயம் செஞ்சேன் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியா பேசிட்டு அப்படியே சூப்பர் மார்க்கெட் போய் சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிக்கிட்டு ரெண்டு பேரும் வந்து இங்க சமைக்கிறப்ப பாத்தீங்கன்னா சியாக்கு விரல் கட் ஆயிருது. கட் ஆனோடனே சூலு தான் வந்து பேண்டேஜ் மாதிரி போட்டு வர்றா. போட்டு வரும்போது கரெக்டா அந்த நேரத்தில் சூலுக்கு வந்து மேனேஜர் வந்து கால் வருது. சரி நான் போயிட்டு வந்துடுறேன் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சூலு அங்க போனே மேனேஜர் வந்து என்னம்மா ஏன் வந்து பாட மாட்டேன்ற, நீ தான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்கே லீகலா அப்படின்னு சொன்னோடனே ஓ கான்ட்ராக்ட் லீகலா சைன் பண்ணிருக்கா, ஆமா நீங்க கரெக்டா வந்து எல்லாமே கான்ட்ராக்ட்ல லீகலா தான் எல்லாமே பண்ணீங்களா அப்படின்னோடனே ஆமா என்ன கேட்கறேன்னு, அப்ப அதுல இருக்கிற ஆர்டிகல் எல்லாமே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னோடனே ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கு, எனக்கு அந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனும் அவ்வளவு அத்துப்படி அப்படின்னோடனே ஏன்னா நான் தான் அதை எழுதுனேன் அப்படின்னா ஓ அப்படியா சரி அப்புறம் எதுக்காக என்னோட வீடோட ரெண்ட் நீங்க பே பண்ணவே இல்லை கிட்டத்தட்ட 6 மாசமா அப்படின்னோடனே இல்ல நாங்க வந்து அதுக்கு நோட்டீஸ் அனுப்பணுமே அப்படின்னோடனே நீங்க பே பண்ணவே இல்லை அந்த விஷயத்த, அது மட்டும் இல்ல எனக்கு தர வேண்டிய அமௌண்ட்டை நீங்க இன்னும் கொடுக்கவே இல்லை, இனிமே நான் உங்களுக்கு பாட்டு பாட மாட்டேன் அப்படின்றா. இங்க பாருமா நீ லீகலா கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிருக்க அப்படின்னோடனே அதுக்கு முதல்ல நீ பேமெண்ட் ரைஸ் பண்ணிருக்கணும்டா, எந்த பேமெண்ட்டுமே கொடுக்காம சும்மா சும்மா பாடுனா எப்படி பாடுறது, கண்டிப்பா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கெத்தா சொல்லிட்டு போறா. அப்படியே பாத்தீங்கன்னா இங்க கட் பண்ணா ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்து இருக்காங்க பால்கனில, ஒரு சூப்பரான இடத்துல உட்கார்ந்து சாப்பிடும்போது கூட பாத்தீங்கன்னா நம்ம சியா வந்துட்டு ஆக்சுவலி சொல்றா இல்ல இந்த இதெல்லாம் உனக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட் நான் விஷ் பண்றேன் இந்த மாதிரி எப்குக்கு அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட் எனக்கு தான் பாக்குறேன், சோ ஐ லவ் ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே சூலு செல்லறப்ப சூலு வந்துட்டு அவ ஒரு இதெல்லாம் சொல்றா, என்னோட ஃப்ரெண்டை நானும் இப்பதான் பாக்குறேன், எப்பயுமே வந்து நாங்க இப்படி சந்தோஷமா இருக்கணும்னு அவளும் வேண்டிக்கிறா. அப்படியே ரெண்டு பேரும் சாப்பிடும்போது சூலு சொல்லுவா சியா நான் மட்டும் பையனா இருந்தேன் வச்சுக்கோங்க நேரம் உன்னை கல்யாணமே பண்ணியிருப்பேன், ஏன்னா அவ்வளவு சூப்பரா சமைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் குரான் கரெக்டா நம்மளுடைய சூலுக்கு மெசேஜ் பண்ணி என்ன எங்க இருக்க ஏதுன்னு கேட்கறப்ப இல்ல இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஓகே ஓகே ஒரு நாள் செட் ஆகி டேபிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு விட்டுறான். இப்ப குரான் என்ன பண்றான் அப்படின்னா கரெக்டா நம்ம சியாக்கு ஃபோன் பண்ணாம மெசேஜ் மட்டும் பண்ணி இந்த மாதிரி உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டு வச்சுட்டு இங்க வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கரெக்டா அவன் மீட் பண்ணுவோம் அங்க போறா. அங்க போனோடனே எதுக்கு எனக்கு மெசேஜ் பண்ண அப்படின்னு இங்க பாத்தியா காயின் 30 கேம் விளையாடுறதுக்கான காயின் நான் வாங்கி வச்சிருக்கேன், இன்னைக்கு எப்படியாவது உனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு நீ ஒன்னும் வாங்க வேண்டாம், நான் தான் உன் ஃப்ரெண்டே இல்லையே எனக்கு எதுக்காக நீ கிஃப்ட் பண்ணணும்ன்ற, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது கூப்பிட வேண்டியதானே, எதுக்காக எனக்கு கூப்பிட்ட அப்படின்னு அப்படியா அப்புறம் எதுக்காக இன்னைக்கு வந்தீங்கன்னா மேடம் நான் கூப்பிட்ட உடனே அப்படின்னு இங்க பாரு நான் நீ என் ஃப்ரெண்ட் இல்ல நான் உனக்கு ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு போகத்தான் வந்தேன் அப்படின்னு இங்க பாருமா எனக்கு எப்படி உன்னை சமாதானப்படுத்துறதுனே தெரியல, நீயே சொல்லிடு உன்னை சமாதானப்படுத்துற வழி அப்படின்னு சரி ஓகே 30 காயின் வச்சிருக்கல இந்த கேம்ல எனக்கு அந்த பொம்மை பிடிச்சிருக்கு அந்த பொம்மையை மட்டும் நீ எடுத்து கொடுத்துரு நான் கண்டிப்பா உன்னை மன்னிச்சிடறேன் நான் எப்பயும் கூட ஃப்ரெண்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அவனும் ட்ரை பண்றான் ஒன்னும் கூட கிடைக்கல. கடைசியில பார்த்தா அவன் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டா, டேய் 29 காயின் முடிச்சிட்டா இந்த ஒரு காயின் தாண்டா இருக்கு ஒரே ஒரு சான்ஸ் தாண்டா அப்படின்னு கண்டிப்பா நான் இதையும் எடுப்பேன் அப்படின்னு சரி போய் தொலை எடு அப்படின்னு அதையும் மிஸ் பண்ணிடுறான். சோப்பா நீ எல்லாம் என் கூட ஃப்ரெண்டாவே இருக்காது தயவுசெய்து நீ விட்டுரு அப்படின்னு கிளம்புறப்ப இரு உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ற மாதிரி ஏதாவது நான் செஞ்சு ஆகணும் கண்டிப்பா நீ என் மன்னிப்பை ஏத்துக்கணும் அப்படின்றப்ப அப்படியா அப்படின்னா உனக்கு ஒரு சான்ஸ் தரேன் ஆனா அதை கரெக்டா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு என்ன வேணும் அப்படின்னு ஓகே எனக்கு ஒரு விஷயம் தெரியணும் நீயும் சோலுவும் டேட் பண்றீங்களா அந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு அவன் ஒரு மாதிரியா பாக்க என்னடா பாக்குற உண்மையை சொல்றா ஆல்ரெடி நீங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கீங்கல்ல எனக்கு தெரியும்ல அப்படின்னு இல்ல நாங்க ரெண்டு பேரும் டேட்லாம் பண்ணல நாங்க ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு ஏன் டேட் பண்ணக்கூடாது நீங்க ரெண்டு பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கீங்கல்ல நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு வேற அதனால நீங்க டேட் பண்ணலாம் போய் வேமா டேட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சரி வா உன் மன்னிப்பு ஏத்துக்கிறேன் நீ எனக்கு ஃப்ரெண்டா இருந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. இங்க கட் பண்ணி சூலுவை காட்டுறாங்க. அவ வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த சிங்கர் வராரு வந்துட்டு எப்பதான் நீ வந்து என்னை மன்னிக்க போற அப்படின்னு அவங்க கம்முன்னு இருந்தோடனே டக்குன்னு அங்க இருக்கிற மேனேஜரை கூப்பிட்டு இந்தாங்க இதான் என்னோட கான்டாக்ட் நம்பர் தயவு செய்து எல்லாரும் கிளம்புங்க நான் கூட ஒரு 10 நிமிஷம் பேசணும் அப்படின்னு சரின்னு சொல்லி எல்லாரும் கிளம்பிடுறாங்க. இங்க பாரு எப்பதான் நீ மன்னிக்க போற ஏன் அந்த பிளாட்டினம் பேண்டுக்கு வந்து பாட மாட்டேங்கிற அப்படின்னு இனிமே நான் பாட மாட்டேன் அந்த சூலு இறந்துட்டா அவங்க எனக்கு தர வேண்டிய எந்த பணமும் தரல பக்காவா ஃப்ராட் பண்ணிட்டானுங்க சோ நீ எப்பவுமே ஏமாத்துறேன் கூட தானே இருப்ப தயவு செய்து இனிமே மூஞ்சில முழிக்காத அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லி சத்தம் போட்டுறாங்க. சோ அவர் வந்துட்டு எவ்வளவோ கேட்டு பாக்குறாரு ஆனா நோ மசீர மாதிரியே இல்ல மேடம். சோ ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் முடிஞ்சு அவங்க ஒரு பக்கம் கிளம்பிடுறாங்க. கட் பண்ணி நம்ம குரான் சியா சூலு 3 பேர் பாத்தீங்க அப்படின்னா அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வந்திருக்காங்க. சோ அங்க வந்தோடனே கரெக்டா சூலு தான் கடைசியா வரா. சியாவும் கேட்கறா வந்துட்டியா சூலு வா போவோம் நம்ம ஃபர்ஸ்ட் ரோலர் கோஸ்டர் போவோம் அப்படின்னு நம்ம பயவுல எதுவும் சொல்லாம தான் போறான் ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் நடக்கிறதே தலைகீழா நடக்குது. பயவுல ரோலர் கோஸ்டர் நான் உண்மையிலே ரோலர் கோஸ்டர் போவான்னு பார்த்தா இவங்க என்னடா பெரிய ராண்டலத்துல ஏறி சுத்தி இருக்காங்க. அதுல கூட நம்ம பயவுல குரான் பயந்துகிட்டே இருக்கான். இங்கிட்டு பார்த்தா ரெண்டு பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த கார் மாதிரி வந்து தண்ணில பீச் அடிக்கும்ல அது அப்படின்னு ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே சுத்தி சுத்தி மாறி மாறி. அந்த இடத்துல குரான்ல ஒரு இடத்துல அப்பா முடியலடா சாமி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு வாந்தியில எடுத்துட்டு இருக்கா. டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த குதிரை பொம்மை மாதிரி சுத்தி
நான் அதுல ஏறி உட்காந்துட்டு நம்மளே கத்திக்கிட்டு இருப்பேன். இவங்க 2 பேரும் போர் அடிக்குதுல அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி பலூன் உடைக்கிறது இருக்குல்ல, அதுல போய் பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்க ஃபர்ஸ்ட் பலூன் விட்டுட்டு இருக்கும்போது இவனை வந்து குரானை சும்மா இல்லாம ஏத்தி விட பட்டக்குன்னு குரானை பட்டு 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 பட்டுன்னு வெடிச்சிட்டு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. ஸோ ஜாலியா ஃபன் பண்ணிட்டு எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த கீழே சப்வேல ட்ரெயின் போகும். அந்த சவுண்டை கேட்டோன்னா எல்லாம் எர்த்குவேக் வந்துருச்சுன்னு இவங்க 3 பேரும் போய் ஒளி வாங்கி அப்ப அங்க இருக்கிற லேடி போயிடும். என்னம்மா என்ன இப்படி ஒளிஞ்சிருக்கீங்க? இல்ல எர்த்குவேக் வருது அப்படின்னா சப்வேல கீழே ட்ரெயின் போயிட்டு இருக்குமா அந்த சவுண்டுமா அப்படின்னு. ஆனா அந்த நேரத்துல குரான் வந்துட்டு சூலுவோட கையை பயங்கரமா பிடிச்சிக்கிட்டு இருப்பான். ஸோ இதை வந்துட்டு சியா பாத்துருவா. பார்த்துட்டு ஓகே 2 பேரும் ஓரளவுக்கு டேட் பண்றாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பா. அப்புறம் சரின்னு எல்லாம் எழுந்திரிச்சு உட்காந்து சாப்பிட்டுட்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சியா வந்துட்டு இல்ல எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. இங்க சூலுவும் குரானும் மட்டும் இருக்கும்போது ஆக்சுவலி 2 பேரும் உட்காந்து பேசும்போது சூலு சொல்றான், அன்னைக்கு எர்த்குவேக்ல எனக்கு கூட யாருமே இல்லடா, என் கூட அன்னைக்கு இருந்தது மீனா மட்டும்தான். ஆனா இப்ப எனக்காக வந்துட்டு நீ என் கையை பிடிக்கிறப்ப அவ்வளவு ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சுடா அப்படின்னு அவன் ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இங்க நம்ம குரானும் சியாவும் வந்துட்டு ஏதோ மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட் வந்திருக்காங்க. அங்க வரும்போது கூட குரான் வந்துட்டு இல்ல சூலுக்கு மீட் பிடிக்கும் தானே, ஏன் மீட் எடுக்காம இருக்குன்னு. இல்ல மீட் எடுக்கணுமா அப்படின்னு யோசிச்சு சரி ஓகே எடுக்கலாம் அப்படின்றா. அதே நேரத்தில் நம்ம குரானுக்கும் சூலுக்கும் ஏதோ லவ் வந்த மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ என்ன மேட்டர் அப்படின்னா இங்க 2 பேர் வந்துட்டு ஆக்சுவலி வீட்டுக்கு வந்துடுறாங்க. யாரு சியாவும் குரானும் வீட்டுக்கு வந்தோடனே அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன்ல ஆக்சுவலி என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லி சியா சொல்ல, ஓ அப்படியா சரி உனக்கு ஒரு ஹேண்ட்ஸமான பாய் உனக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்தா எப்போ இருக்கும் நான் சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நீ பாக்குறதுக்கு அழகா இருக்க ஓகே ஒரு 60 பாயிண்ட், ஆனா உன்னுடைய பாடி சேஃபுக்கு வந்து ஒரு 50 பாயிண்ட் தான் கொடுக்க முடியும். எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா அந்த ஒரு பாயிண்ட சொல்லி ஒரு பாயிண்ட சொல்லுவாங்க. அதை கேட்டோன்னே ஏன்டா இவ்வளவுதானா அப்படின்னு இங்க பாரு அடிச்சா அப்படின்னா 10 பாயிண்ட் மைனஸ் வைலன்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சோ இப்படியே 2 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணா இங்க ஒரு எஃப்எம் மாதிரி காட்டுறாங்க. என்ன மேட்டர் அப்படின்னா சிங்கர் இருக்காருல அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டு பாடுறதுக்காக வந்திருக்காரு. அவரும் அது மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு அவருக்கு ஒரு ஹெட் பெயின் வந்துருது. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கு. சோ ஹெட் பெயின் வந்தோடனே ஒரு மாதிரியா நிப்பாட்டினோடனே டக்குன்னு அவங்களும் மேட்ச் பண்ணிடுறாங்க. அந்த நேரத்தில் சரின்னு சொல்லிட்டு வெறுப்பானவர் வந்து இங்க வந்து ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீர் எடுத்து அடிச்சுக்கிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா சியா மட்டும் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பா. என்ன நீ மட்டும் உட்கார்ந்து இருக்க அப்படின்னா என்ன பண்றது கொஞ்சம் ஒர்க் இருக்கு அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. சரி ஏன் என்னாச்சு இன்னைக்கு ஒரு மாதிரி பாடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு. ஆமா என்னன்னு தெரியல திடீர்னு ஒரு ஹெட் பெயின் வந்துச்சு அதனால அப்படியே நிப்பாட்டினேன், பரவாயில்ல இருந்தாலும் அவங்க மேனேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இங்க பேசிட்டு இருக்காங்க. கட் பண்ணா நம்மளுடைய குரானையும் சூலுவையும் காட்டுறாங்க. அவங்க ஸ்ட்ரீட்ல உட்காந்து அந்த சாங் எல்லாம் பாடி முடிச்சிட்டு கிளம்பலான் இருக்கப்ப யாரோ போலீஸுக்கு ஃபோன் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. சோ 2 பேரும் தெரிச்சு ஓடி வர்றாங்க. அப்படி ஓடி வரும்போது கூட 2 பேரும் ஜாலியா பேசி சிரிச்சு பேசிக்கிட்டே தான் ஓடி வர்றாங்க. சோ 2 பேருக்குள்ளேயும் ஓரளவுக்கு அந்த லவ் வர்றதுக்கான ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சோ எல்லாம் கொஞ்சம் குழப்பமா போகுது. ஆமாங்க இந்த வெப் சீரிஸே கொஞ்சம் குழப்பிக்கிட்டே தான் இருக்கு, இங்கிட்ட அங்கிட்டு போய்கிட்டே தான் இருக்குது. பட் இருந்தாலும் நான் தான் கோர்வையா முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான கான்செப்ட், யாருக்கு யார் மேல லவ் வருதுன்னு தெரியாம ஒரு குழப்பத்திலே கொண்டு போவானுங்க. சோ அப்படிப்பட்ட வெப் சீரிஸ் தான் உங்களுக்கு குழப்பாம அழகா கோர்வையா கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கேன். அப்படியே கட் பண்ணி இங்க நம்ம சூலுவையும் சியாவையும் காட்டுறாங்க. அவங்க உட்கார்ந்து ஜாலியா பேசிட்டு இன்னைக்கு ஏதாவது மாற்றம் தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாமா என்னன்னு தெரியல இன்னைக்கு நீ கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா அப்படின்னு எனக்கும் ஒரு மாதிரியா தான் இருக்கு அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா இல்ல எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு பார்க்கலாம் அது என்ன அதெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இங்க சிங்கர் இருக்காருல அவர் வந்துட்டு சியா வந்துட்டு ஒரு சிங்கிங் அதாவது காம்படிஷன் அடுத்து வரப்போகுது அதுக்காக ஒரு பாட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த பாட்டை வந்து வா பாடி ட்ரைனிங் எடுக்கும்போது பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் அந்த ட்ரைனிங் செக்ஷன்ல தான் வந்து இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா தாங்க பாடிக்கிட்டு இருப்பாரு மனுஷன். திடுதிப்புன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மாதிரியா கேர் ஆகும். என்னடா அப்படின்னு ஒரு செகண்ட் அவருக்கு வரிகள் வராது, பாட முடியாது, குரல் போய் அப்படி இதாகும். டக்குன்னு பாத்தீங்கன்னா படக்குன்னு மயக்கமாய் கீழே வந்துருவாரு. ஸோ எல்லாரும் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அறக்க பறக்க அடிச்சு பிடிச்சி அவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தா ஆபரேஷன் தியேட்டர்ல கூட்டு போய் ஆபரேஷன் பண்றாங்க. என்ன மேட்டர் இருக்கிறதே முழுசா காட்டல இவனுங்க. அதே நேரத்தில் இங்க சூலு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரியா வந்து உட்கார்றா. என்னடா இது ஒரு மாதிரியா இருக்கலே அப்படின்னு பார்த்தா ஒண்ணு இல்ல அவங்க அம்மா வந்துட்டு அவங்க அம்மா மாதிரியே போய் ஒரு இடத்துல பாட்டு பாடுறதுக்காக கூட்டு போயிருப்பாங்க. பட் அங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு போல இருக்கு. அது என்னங்கிறது காட்டல. பட் இவளுக்கு வந்து உடம்பு எல்லாம் வந்து படுத்துறா. அதே நேரத்தில் இவ வந்துட்டு நம்மளுடைய குரானுக்கு கால் பண்ணும்போது ஒரு மாதிரியா பேசுவான். அவனுக்கு கொடுக்கணும்னு ஓடி வந்து கரெக்டா இவ ரொம்ப முடியாம இருக்கும்போது அவன் கையை கொடுப்பான்ல. அந்த நேரத்தில் அவளுக்கு தோன்றது என்ன அப்படின்னா ஆக்சுவலி எர்த்து குயிக்கில் அவ மாட்டிக்கிறப்ப என்னை காப்பாத்துங்க அப்படின்றப்ப யாரும் கை கொடுக்கல. ஆனா அந்த நேரத்தில் கை கொடுத்த மாதிரி இவளுக்கு தோணும். சோ இந்த இடத்துல இவளுக்கு இவன் மேல லவ் வந்துருது. அதாவது சூலுக்கு குரான் மேல காதல் வந்துருது. அவளும் வந்துட்டு நீ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ரா அப்படின்னோடனே சரி விடு நீ தூங்கு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுத்து அவளை தூங்க வைக்கிறான். கட் பண்ணி இங்க கட்டுறாங்க ஹாஸ்பிட்டல்ல அந்த சிங்கர் இருக்காருல அவருக்கு வந்து ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சு டாக்டரமா வர்றாங்க. அந்த இடத்துல அந்த மேனேஜர் அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு சியா 3 பேர் இருக்காங்க. அப்ப கேக்குறாங்க கரெக்டா அந்த மேனேஜர் என்னாச்சு மேடம் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. பிரச்சனை இல்ல டேஞ்சரஸ்லாம் தாண்டிட்டாரு. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா அவருடைய நர்வ் சிஸ்டம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது தொண்டையில இருக்கக்கூடிய அந்த நர்வ் சிஸ்டம் ரொம்ப பாதிச்சதுனால அவருக்கு வந்து ஆபரேஷன் பண்ணிருக்கோம். என்ன ஒண்ணு அவரால் பாட்டு பாட முடியாது, இனிமே அவரால் பேசவே முடியாது. சோ அவரோட உயிரை காப்பாத்தினது பெரிய விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க கேட்டோன்னே ஷாக் ஆயிடுறாங்க. மேனேஜர் என்னடா சொல்றாங்க, இனிமே அவன் டெஃப்னு சொல்றாங்கடா, இனிமே அவனால பேச முடியாதான்னு சொல்றாங்கடா அப்படின்னு. எனக்கு புரியல மேனேஜர் அப்படின்னு சொல்ல இவ சியா
சியாவும் ஒரு பக்கம் அவ்வளவு புலம்புறா, என்னது இனிமே பேச முடியாது அப்படின்ட்டு. சோ சிங்கருக்கு இனிமே வந்து பாடவும் முடியாது, பேசவும் முடியாது. சோ இதுதான் நான் சொன்ன மாதிரியான ஒரு மிகப்பெரிய திருப்பம் இந்த எபிசோட்லயே பாத்தீங்க அப்படின்னா இருக்கலே மிகப்பெரிய திருப்பம்னா அது இதுதான். சோ இவருடைய குரல் வளம் போயிருச்சு, இனிமே இவரால பாட முடியாது. சோ 2 நாள்ல இவருக்கு கான்செப்ட் இருக்கு. சோ என்னதான் பண்றாங்கங்கறத பார்க்கலாம். சோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருதுங்க. மீண்டும் நாளை சந்திக்கலாம் மக்களே. நன்றி.